உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு மாளவிகா யோகம். சுக்கிர பகவான் தனது கேந்திரஸ்தானமாகப்பட்ட 10ஆம் இடத்தில் நின்று அவரது பார்வை 4ஆம் இடத்தில் விழும் பொழுது இந்த 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் பலம் பெற்று உங்களது வாழ்க்கையில் அந்தஸ்து, மரியாதை, தொழில், வேலை சார்ந்த விஷயங்களில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களே, எதிலும் தனித்துவத்துடன் இறங்கி தன்னுடைய தெளிந்த சிந்தனை, ஏன்னா சந்திர பகவான் உங்களது வீட்டில் உச்சம், அப்போது அந்த தெளிந்த சிந்தனையுடன் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சார்ந்தவங்களை சந்தோஷப்படுத்தி, உங்களை பொறுத்த வரையிலையும் உங்களை ஒருத்தரை நம்பிட்டா அவங்களுடைய வேலைகளையும் சரி, அவங்கள சார்ந்த விஷயங்களும் சரி, எல்லாமே உங்களை சார்ந்ததை நினச்சி இறங்கி செய்யக்கூடியவங்க நீங்கள். யதார்த்தமான குணம், உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக பேசுவீங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்பினீங்கன்னா முழுசாக நம்புவீங்க, நம்பலைன்னா அந்த பக்கம் காலடியோடு எடுத்து வைக்க மாட்டீங்க. வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவாங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு எதுலேயுமே இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்தவங்க. அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு ஒருபுறம் தொழில் சார்ந்த ரீதியில் பலவித சிக்கலை சந்திச்சிட்டீங்க, மறுபுறம் குடும்ப ரீதியில் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இன்னொரு புறம் நம்பி இன்னைக்கு ஏமாந்து நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்புகளுடன் நீங்கள் ஒன்று நினச்சி பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, கடைசியில் அதுவே உங்களுக்கு தலைவலியாகி இன்னைக்கு பெரிய ரீதியில் நீங்கள் கொடுத்த பணம் ஒரு பக்கம் பிளாக் ஆகி நீங்கள் வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டி 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 வட்டிக்கு பணம் வாங்கி மீண்டும் வட்டி கட்டி இன்றைக்கி இந்த நிலையை எப்படி சரி செய்ய போகிறோம், நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? இத்தனை வருஷமாக கௌரவமாக வாழ்ந்தோம், கௌரவமாக மேனேஜ்மெண்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடிக்கு நாம் எப்படி ஆளணும்னே தெரியல என்ற அளவுக்கு ஒரு வேதனைக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தருணத்தில் இந்த மாளவிகா யோகம் சரியாக 26 நாட்கள், மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்பு இருக்கும். ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். காரணம், உங்களது ராசியினுடைய அதிபதி தான் சுக்கிர பகவான். இவர் உங்களது 10ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பலமான நிலையை உண்டாக்கும் பொழுது அந்த ஸ்தான பலம் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு தொழிலில் திடீர் வளர்ச்சி, தொழிலில் திடீர் மாற்றங்கள், மாறுதல்கள், தடைப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நீங்கள் அமைக்க போகிறீங்க. அதை விட ஒரு அற்புத மேன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலையில் மன உளைச்சலை அடைஞ்சி வேலையே வேண்டாம் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாமான்ட்டு அரசு உத்தியோகத்தில் இருந்து பல மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. கோடீஸ்வர யோகம்ன்றது கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாளவிகா யோகத்தில் மட்டும்தான் சிலரது வாழ்க்கையில் அந்த தொழில் சார்ந்த ரீதியில் பல கோடிக்கணக்கான பணங்கள் டேர்னர் ஆகக்கூடிய ஒரு சூழல், திடீர்னு அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த அந்த லக்ஷ்மி கலாச்சாரம் இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டு. அந்த அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு உருவாகும். முயற்சிகளை பலப்படுத்தினால் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிக்கலையும் சரி செய்யலாம். பார்ட்னர்ஷிப் ரீதியில் நடந்த சரிவுகளை உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். எப்பேற்பட்ட எதிரையும் வெல்லக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். ஏன், வேலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறது மட்டும் அல்லாமல் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாயிடும். தடையாகி நிற்கக்கூடிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள ஊதியம், உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பளம் நிலுவையில் நிற்கிதுன்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு அந்த சம்பளம் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு இருக்கிற இடத்துல இத்தனை மாதம்தான் உங்களுக்கு வேலை இருக்க போகுது. குறிப்பாக இன்னொரு 1 மாதம், இந்த 1 மாதம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடுத்த இடத்துல போய் வேலை தேடணும். அப்படி தேடியும் சில இடத்துல நீங்கள்
ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் இந்த இன்டர்வியூஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன், அடுத்து 3rd 4th ஸ்டேஜ் தாண்டிட்டால் எனக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் எல்லாமே நெருங்கி வந்து விலகி நிற்கிது. அந்த சான்ஸ் நீங்கள் இந்த காலகட்டங்களில் அடையக்கூடிய தருணமாக இது அமையும். அடுத்தது திருமண ரீதியில் சந்தித்த பாதிப்புகளால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. காரணம் குரு பகவான் 12ஆம் இடத்துல, அவரது பார்வை உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நேரடியாக 4ஆம் இடத்துல விழுது. 4ஆம் இடத்துல விழுந்தாலும் அவரது பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துல விழுந்தாலே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். ஆனால் 8ஆம் இடத்துல மாங்கல்ய ஸ்தானத்தில் விழுது இல்லையா, அது உங்களுக்கு ஹைலைட். அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமண ரீதியில் கடந்த காலகட்டங்களில் சந்தித்த அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாளவிகா யோகம், சுக்கரனுடைய ஆதிக்கம், திடீர் டேர்னிங், திடீர் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் வந்து பணம் கிடைச்சாதான் அதிர்ஷ்டம் கிடையாது. நாம் நினச்ச வாழ்க்கை அமைஞ்சா திடீர் அதிர்ஷ்டம். நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சால் அதுவும் திடீர் அதிர்ஷ்டம். திருமண மேன்மைகள் கிடைச்சாலே திடீர் மேன்மை தான். இது எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய தருணமாக இந்த காலம் அமையும். கண்டிப்பாக 100% திருமணத்திற்குண்டான முயற்சி செய்யுங்க, அது உங்களுக்கு நடக்கும். திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுமணத்திற்கு முயற்சி செய்கிறேன், ரொம்ப பழிகளை சுமந்து நிற்கிறேன், நான் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா வாழ்ந்து காட்டுவேன் நினச்ச வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலர் வாழ்க்கையில் ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்துக்காகவே பிழைச்சிங்க, குடும்பத்துக்காகவே வாழ்ந்தீங்க, குடும்பத்துக்காகவே இருந்தீங்க. கடைசியில் இன்றைக்கி உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துன மாதிரி உங்களை சார்ந்தவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி குடும்பமே உடைஞ்ச சுக்குநூறாகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு அதையும் சரி செய்ய முடியுமான்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திடுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல அமைப்பு உண்டாக்கிடுவீங்க. சேர்ந்து வாழக்கூடிய தருணமாக இருக்கும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்த உங்களுக்கு இன்றைக்கி அவங்க பிள்ளைகளுக்கு உண்டான வாய்ப்புகள், அவங்களை சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்பு, அதற்குண்டான முயற்சிகள் செய்து இன்றைக்கி அந்த திருமணமே அவங்களுக்கு கேள்விக்குறியாகி இன்றைக்கி அவங்க வாழ முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி நாம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அவங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்வுகள் தேடணுமே என்ற ஒரு மன வழியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளால் அவங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி செய்திருவீங்க. வேலை சார்ந்து தொழில் சார்ந்த ரீதியில் பிள்ளைகள் சரிவுகளை சந்தித்து நிற்கிறாங்கன்ற மனவழி ஒரு புறம் இருந்தாலும் அந்த மனவழியில் இந்த சுக்கிர பகவானது 4ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகஸ்தானம், நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களது பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய காலமாக இந்த மாளவிகா யோகம் உங்களுக்கு அருமையான மேன்மைகளை உண்டாக்கி கொடுத்துரும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே உங்களது சொத்துக்கள் சார்ந்து உங்களை சுற்றி பலவிதமான சூழ்ச்சிகள், உங்களுக்கு இல்லாதது பொல்லாதது உங்கள் மேலே பழி சுமத்து உங்களுக்கு உங்களது ப்ராப்பர்ட்டியை மற்றவங்க கைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலேயே பல சூழ்ச்சிகள் ஒரு புறம் நடந்து அதனால் கோர்ட்டு கேஸு பிரச்சனை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அந்த லாக்கை உடைச்சி நீங்கள் வெளியில் வரக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமையும். குறிப்பாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே கிரகங்களுடைய அமைப்புகள், சனி பகவான் அதே இடத்துல சொந்த வீட்டில் 10ஆம் இடத்துல நிற்கிறதுனால நீங்கள் எடுத்த வேலையை முடிப்பீங்க. எந்த வேலையில் இறங்கினாலும் அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ் 100% வெற்றிகளை கொடுக்கும். அதையும் தாண்டி இங்கே 7ஆம் இடம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து மனைவி சார்ந்த இடம். அப்போது அந்த மனைவி மக்கள் புத்திர பாக்கியம்ன்றது இதுவரைக்கும் நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எவ்வளவோ நான் முயற்சிகள் செய்தும் எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். காரணம் சுக்கிர பகவான் அல்லவா, அவரது மேன்மையான அமைப்பு உங்களுக்கு தீர்க்கமாக கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும். மேற்கொண்டு ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்குண்டான முயற்சிகள் செய்து அதை சார்ந்த தோல்விகளை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த மேன்மைகள் இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் ஆல்ரெடி வேலை தொழில் செய்து அதனால் சில நஷ்டங்களை சந்தித்து மீண்டும் எப்படி சரி செய்ய முடியலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் சரி மேன்மைகளும் சரி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். கவலைகள் வேண்டாம், மன உளைச்சல் வேண்டாம், எதுலேயுமே உங்களது போல்டான முயற்சி மட்டும்தான் இந்த இடத்துல தேவை. ஏன்னா நீங்கள் ரொம்ப சிரமங்களை சந்தித்து இப்போ கூட அவ்வளோதான் என்னத்தை போய் அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில யோசனைகள் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் நடந்ததை நினச்சி இந்த நல்ல வாய்ப்பை தவற விட வேண்டாம். முயற்சியை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்கன்னா 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் முன்னோடியாக நின்னீங்க, முதன்மையாக நின்னீங்க, எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக இருந்தீங்க, ரோல் மாடலாக இருந்தீங்க.
ஆனால் கொஞ்ச நாளில் நடந்த இந்த சரிவுகளும் மன உளைச்சல்களால் இன்றைக்கி பண ரீதியிலையும் நெருக்கடிகள், வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துலையும் தேவையில்லாத சலசலப்புகள், இங்கே இருக்கலாமா, இடம் மாறலாமா, சிலருக்கு இடமாற்றங்களே கொடுத்துருக்கும். ஆக இது எல்லா குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது எல்லாத்தையும் சரி செய்து சொந்த பந்தம் உற்றார் உறவினருக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க, நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஆரோக்கிய ரீதியிலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அதுலேயும் குறிப்பாக 50-60 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு பென்ஷன் சம்மந்தப்பட்ட பணம் இல்லை தொழில் சார்ந்த நிலுவை பணம் நமக்கு வரலையே அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதுவும் வந்து சேரும். கவலைகள் வேண்டாம். அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். அதை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகக்கூடிய நிலைகள் உருவாகிடும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் வீடு கட்ட முடியல, பூமி வாங்க முடியலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் கண்டிப்பாக வீடும் கட்டுவீங்க, பூமியும் வாங்குவீங்க. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிடுவீங்க. கடன் இருக்கக்கூடிய கடன் சுமைகளை நீக்கி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு ஒரு இமேஜை உண்டாக்கிடுவீங்க. அதையும் தாண்டி தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு பெரிய இலக்கை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளது வாழ்க்கையில் இருந்த சரிவுகளையும் ஆரோக்கிய பாதிப்புகளையும் கல்வி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அதையும் தாண்டி இங்கே சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகளை பலப்படுத்தினால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக உங்களுக்கு இது அமையும். பூர்வீக சொத்துக்களும் சரி, பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 5-6 வருஷமாகவே பல இலக்குகள், பல வேதனைகள், ஒரு பிரச்சனை சந்திச்சா மறுபிரச்சனை சந்திச்சா இன்னொரு பிரச்சனை, இப்படி பிரச்சனைட்டு அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இந்த தருணம், இந்த யோகம், இந்த மாளவிகா யோகம் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கொடுத்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய காலமாக இது அமையும். குறிப்பாக ஸ்னிஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான மேன்மையான சுக்கிர பகவான் அதை சார்ந்த அமைப்பு உடையவர். திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே நேரத்தில் தான் வாழ்க்கையில் இந்த சினிமா துறையில் ஒரு இலக்கை நாம் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்கள் பிரபல யோகத்தை உண்டாக்கிடும். பிரபல யோகம்ன்றது உங்களை பல பேர் பேசி புகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய கால அமைப்பாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம், பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இந்த தருணத்தில் அமையக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்குது. திசாபுத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் இருக்குது. அதை சார்ந்த அந்த பலன்கள் எத்தனை பெற்றிருக்கு இந்த கிரகங்கள்ன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா, சற்று குறைவாக கிடைக்குமா, இல்லை இன்னும் அதிகமாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஆக சிறந்தது. ஏன்னா அது உங்களுக்கு தோல்விகளை கொடுக்காது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கி முழுமையாக தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்து மூவ் பண்ணுங்க. 100% வெற்றிகளை மட்டும் கிடையாது, நீங்கள் வளர்ந்து பல பேரை வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மகிழ்ச்சி. ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.